தங்கம் வாங்க போறீங்களா? 3 மாதம் காத்திருங்க. பொருளாதார வல்லுநர் சொன்ன முக்கிய தகவல். தங்கத்தின் தற்போதைய விலை உயர்வுக்கான காரணம் என்ன? இனிமேல் தங்கத்தின் விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஒருவர் முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் கூறிய தகவலின்படி தற்பொழுது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதற்கு சர்வதேச அளவில் நிலவும் பல்வேறு பொருளாதார காரணங்கள் முக்கிய காரணமாக இருக்கின்றன. ஏற்கனவே இறக்குமதி வரி உயர்வு காரணமாக இந்தியாவில் தங்கத்தின் விலை கணிசமாக அதிகரித்திருந்த நிலையில் தற்போது சர்வதேச சந்தை காரணிகளும் விலையை மேலும் உயர்த்தி வருகின்றன. குறிப்பாக சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தங்கத்தின் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என அவர் தெரிவித்துள்ளார். ஹார்மூஸ் தொடர்பான விவகாரத்தில் ஈரான் மற்றும் ஓமன் இடையே நடைபெற்று வரும் ஆலோசனைகள் காரணமாக சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் கணிசமான அளவு கச்சா எண்ணெய் வர்த்தகம் இந்த பாதையை சார்ந்திருப்பதால் அங்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் எண்ணெய் விலை உயரக்கூடும். அதன் தாக்கம் உலக பொருளாதாரத்திலும் எதிரொலிக்க வாய்ப்பு உள்ளது. இதற்கிடையே உலக நாடுகளின் மத்திய வங்கிகளும் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி வருவது தங்கத்தின் விலை உயர்வுக்கு முக்கிய மற்றொரு காரணமாக கூறப்படுகின்றது. கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் சுமார் 51 டன் தங்கத்தை வாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் போலந்து சுமார் 19 டன்னும் சீனா சுமார் 15 டன்னும் தங்கத்தை வாங்கியதாக கூறப்படுகின்றது. அதேபோல் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் உலக நாடுகள் மொத்தமாக சுமார் 102 டன் தங்கத்தை கூடுதலாக வாங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் சர்வதேச சந்தையில் தங்கத்திற்கான தேவை தொடர்ந்து அதிகமாக இருப்பதும் கவனிக்க வேண்டிய விஷயமாக உள்ளது. ஆனால் இப்போது தங்கம் விலை ஏறுவது நிரந்தரமான உயர்வு கிடையாது என்பதுதான் அவர் கூறியுள்ள முக்கியமான கருத்து. அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரித்து அதனை கட்டுப்படுத்த அந்த நாட்டு மத்திய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தும் சூழல் ஏற்பட்டால் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை மீண்டும் சரிவை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு நடந்தால் தங்கத்தின் விலை கணிசமாக குறையக்கூடும் என்றும் சுமார் $300 வரை சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் இந்தியாவில் தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பதில் ரூபாயின் மதிப்பும் மிக முக்கியமான காரணியாக இருக்கும். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை குறைந்தாலும் ரூபாய் மதிப்பு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்தே இந்தியாவில் தங்கத்தின் விலை குறையுமா அல்லது தொடர்ந்து அதிகமாகவே இருக்குமா என்பது தீர்மானிக்கப்படும். இதனால் தங்கம் கண்டிப்பாக இப்போது தேவைப்படுபவர்கள் மட்டும் வாங்கிக் கொள்ளலாம். அவசர தேவை இல்லாதவர்கள் அடுத்த சில மாதங்கள் காத்திருந்து சந்தையின் போக்கை கவனிப்பது நல்லது என்பதே இந்த பொருளாதார வல்லுநரின் கருத்தாக உள்ளது. குறிப்பாக இப்போது தேவை என்றால் வாங்குங்கள், இல்லை என்றால் சுமார் 3 மாதங்கள் காத்திருக்கலாம் என்பதுதான் அவர் வழங்கியுள்ள முக்கியமான அறிவுரை.